பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நட்சத்திரங்களின் ஆலயங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இப்பொழுது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அவசியம் வழிபட வேண்டிய கோவில்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மகிழ மரம் எந்தெந்த கோவிலெல்லாம் தலவிருட்சமாக இருக்கிறதோ அந்த கோவில்களுக்கெல்லாம் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அவசியம் சென்று வழிபடுவது மிகவும் நல்லது. மகிழ மரத்தை தலவிருட்சமாக கொண்ட கோவில்கள் வரிசையிலே நாம் முதலில் சிறுவாபுரி முருகன் கோவிலை பற்றி பார்த்தோம். பிறகு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலை பார்த்தோம். அடுத்ததாக திருவாரூர் அருகிலே இருக்கும் திருக்கண்ணமங்கை என்னும் ஒரு அற்புதமான ஒரு பெருமாள் கோவிலின் வரலாற்றை கண்டோம். அதைத் தொடர்ந்து இப்பொழுது திருக்கண்ணங்குடி என்னும் கோவிலை பற்றி கடந்த 2 தினங்களாக சில தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். இது பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரங்களுள் ஒன்றாக வருகிறது. அப்பகுதியிலே மிக புகழ்பெற்று விளங்கும் பஞ்ச நாராயண ஸ்தலங்கள் என்னும் 5 தலங்களிலும் இது ஒன்றாக வருகிறது. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் இது. இத்தலத்திலே திருமங்கை ஆழ்வாருக்கு பல அதிசயங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன. அயர்ந்து போய் களைப்பிலே மகிழ மரத்தடியிலே இக்கோவிலில் திருமங்கை ஆழ்வார் உறங்கி விட்டாராம். அப்பொழுது பசி வேறு அவருக்கு உறக்கத்தை இடையூறு செய்து கொண்டிருந்தது. இத்தலத்து பெருமாள் லோகநாத பெருமாள் இருக்காரு, தாமோதர நாராயணன், அவர் அங்கிருந்து வந்து சாமி எழுந்துரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அமுது செய்வித்தாராம். அதாவது உணவளித்தார். பெருமாளே ஆழ்வாருக்கு வந்து உணவளித்து தீர்த்த பிரசாதம் கொடுத்து அவருக்கு உணவளித்து அருந்துவதற்கு நல்ல நீர் கொணர்ந்து கொடுத்து தன்னை மறந்த நிலையிலே பசியிலே யார் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்பதை கூட பார்க்காமல் திருமங்கை ஆழ்வார் வயிறார உண்டு விட்டு மறுபடியும் அந்த மகிழ மரத்தடியிலே படுத்து விட்டார். பிறகு அவர் அங்கிருந்து கிளம்பும் போது தான் நமக்கு யார் உணவு கொண்டு வந்து கொடுத்தார்கள், யாரோ உணவு கொடுத்தார்களே அது யார் என்று யோசித்து கொண்டிருந்திருக்கிறார். அந்த உணவளிப்பதற்காக பெருமாள் திருமங்கை ஆழ்வார் முன்பு ஒரு சாதாரண மனித உருவிலே தோன்றிய போது, சாமி நீங்கள் யார் என்று திருமங்கை ஆழ்வாரை பார்த்து பெருமாள் கேட்கிறார். அதற்கு திருமங்கை ஆழ்வார் நான் ஒரு வழிப்போக்கன் என்று சொல்லியிருக்கிறார். ஓஹோ அப்படியா, வழிப்போக்கனா என்று சொல்லி அவருக்கு உணவளித்து விட்டு சென்று விட்டார். அதன் பிறகு இது யார் என்று திருமங்கை ஆழ்வார் யோசித்து கொண்டிருக்கிறார். அந்த ஊர் எல்லையை தாண்டி செல்லும் பொழுது ஒருவர் திடீரென வந்து வழிமறித்து என்னை நன்றாக உற்று பாருங்கள், நான் யார் தெரிகிறதா என்று கேட்டான். உடனே திருமங்கைக்கு ஒன்றும் புரியல. நீ யாருப்பா, என்ன வேண்டும் உனக்குன்னு? நான் தான் தலையாரி, இந்த ஊர் தலையாரி என்று சொல்கிறார். ஓஹோ நீ தலையாரியா என்று உற்று நோக்குகிறார். அப்பொழுதுதான் சங்கு சக்கரம் பக்கத்திலே தெரிகிறது. உடனே அவன் மறைந்து விடுகிறான். அப்பொழுதுதான் தனக்கு உணவளித்தது இந்த திருக்கண்ணங்குடி பெருமாள் தான் என்பதை அவர் உறுதி செய்கிறார். அவர் ஏன் தன்னை தலையாரி என்று சொல்லி கொண்டார் என்றால், வழிப்போக்கர்களே அந்த காலத்திலே கிராம தலையாரி கணக்கு வைத்துக் கொள்வாராம். இந்த வழியாக இத்தனை வழிப்போக்கர்கள் வந்தார்கள் போனார்கள் என்பதெல்லாம் தலையாரிடம் ஒரு கணக்கு இருக்குமாம் பழைய காலத்தில். அதனாலே நீதான் வழிப்போக்கன் என்று சொன்னாயே, நான் தான் தலையாரி, என்னை தாண்டி தான் நீ போக வேண்டும் என்பது போல அவருக்கு அந்த ஊர் எல்லையை தாண்டும் போது பெருமாள் மீண்டும் சாதாரண மனித வடிவிலே வந்து ஆனால் சங்கு சக்கரத்தை காட்டிவிட்டு மறைந்தார் என்று ஒரு வரலாறு சொல்கிறது. ரொம்ப சுவையான ஒரு சில நிகழ்ச்சிகளும் இங்கே நடைபெற்று இருக்கின்றன. இந்த மகிழ மரத்து நிழலிலே உறங்கிய போது மனம் மகிழ்ந்து நீ காயாது இருப்பாயாக என்று மகிழ மரத்தை ஆசீர்வதிக்கிறார். அது காய்க்காமலும் இருந்து விட்டது, கடைசியிலே காயாமல் இப்பொழுதும் இருக்கிறது. பச்சைப்பசேல் என்று இன்றைக்கும் அந்த ஆலயத்திற்கு சென்றால் கோவிலின் உள்பிரகாரத்திலே சந்நிதிக்கு பின்புறமாக ஒரு மகிழ மரம் இருக்கிறது. அதுதான் அங்கே தலவிருட்சம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய மரமான மகிழ மரம் அங்கே செழித்து குலுங்குகிறது. ஆனால் அது காய்க்காது. அதன் விதையை எடுத்து கொண்டு வந்து வேறு இடத்திலே விதைத்தால் அது காய்க்காது. ஏன்னா அது காயா மகிழம். காயா மகிழ் என்பதற்கு 2 பொருள். காயாமல் இருக்கும், வாடாமல் இருக்கும் என்று ஒரு பொருள், காய்க்காமல் இருக்கும் என்று ஒரு பொருள். ஆக அவர் வாயால் ஏதாவது சொன்னால் பழிச்சிருமா. திருமங்கைக்கு அப்படி ஒரு வாக்கு. திருமங்கைக்கு என்ன, பொதுவாகவே அடியார்கள் மகான்களெல்லாம் ஏதாவது சொன்னாங்கன்னா அது அப்படியே பழிச்சிடும். திருமங்கை ஆழ்வார் அதை காயாதிரு என்று சொன்னதால் அது இன்றைக்கும் பசுமையாக இருக்கிறது. அதே போல் அங்கே உறங்காப்புளி என்று ஒன்று உண்டு. இப்பொழுதானால் அது காண கிடைக்கவில்லை, அந்த இடம் மட்டும் இருக்கிறது. ஒரு புளிய மரத்தடியிலே அவர் வந்து ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார்.
ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாத பெருமாளின் கோவிலுக்கு மதிர்ச்சுவர் காம்பவுண்ட் வால் கட்டுற திருப்பணியை திருமங்கை ஆழ்வார் செய்து கொண்டிருந்தார். அதற்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. அதற்காக பொன் தேடி பல இடங்களுக்கு பொருள் தேடி செல்கிறார். அப்பொழுது நாகப்பட்டினத்திற்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு புத்தர் கோவில் இருக்கிறது. அந்த புத்தபிரான் தங்கத்தால் கவசமிடப்பட்டிருந்தார். உமக்கு எதுக்கு இந்த தங்கம், எனக்கு கிடைச்சா நானாவது கோவில் கட்டுவேனே அப்படிங்கிற அர்த்தத்தில் புத்தரை பார்த்து ஒரு பாட்டு பாடுறார். புத்தருங்கிறது ஆக்சுவலாக பெருமாளுடைய ஒரு அவதாரம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்து மதத்திலே மகாவிஷ்ணுவின் ஒரு அவதாரமாக புத்தரை கருதுகின்றனர். வடநாட்டுக்கெல்லாம் போனால் அதை ரொம்ப தீவிரமாக அவர்கள் ஆணித்தரமாக நம்புகின்றனர். காசியில் போய் ஏதாவது நம்ம சங்கல்பெல்லாம் பண்ணோம்னா அதில் மந்திரத்திலே வரும், வாராணசி க்ஷேத்ரே ஆனந்தவனே மகாஸ்மசானே பௌத்தாவதாரே என்று. அந்த பௌத்தாவதாரே என்பது அங்கே சங்கல்பத்தில் அந்த க்ஷேத்திரத்துடைய வர்ணனை எல்லாம் வரும்பொழுது அதில் வருகிறது. ஆக புத்தன் அவதாரம் திருமாலின் ஒரு அவதாரமாகவே கருதப்படுகிறது. ஆகவே இவர் புத்தரையும் பார்த்து பாடுகிறார். திருமங்கை ஆழ்வார் புத்தர் மீது பாடிய பாடல் மிகவும் அர்த்தமுள்ள ஒரு அருமையான ஒரு பாடல். அதிலே கொஞ்சம் நகைச்சுவையும் இருக்கும். அந்த பாடலை பற்றியும் எப்படி தங்கம் பெற்று எடுத்துக்கொண்டு திருக்கண்ணங்குடிக்கு திருமங்கை ஆழ்வார் வந்தார், இங்கே வேறு என்ன சுவையான நிகழ்ச்சிகள் திருமங்கை ஆழ்வார் வாழ்க்கையிலே என்ன நடைபெற்றது என்பதை பற்றி நாளைய நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து பிற நிகழ்ச்சிகளிலும் பார்ப்போம். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.